بسم الله الرحمن الرحيم. عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் கடந்த காலங்களில் ரமலானுடைய மாதத்தை நமக்கு வழங்கி உடல் ஆரோக்கியத்தோடு இபாதத்துகளை செய்து நாம் செய்கிற வணக்க வழிபாடுகளின் கூலியை அல்லாஹு தஆலா நிறைவாக மறுமை நாளில் நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானுடைய மாதம் வந்தால் நன்மை செய்கிற மக்களே நீங்கள் எல்லாம் விரைந்து வாருங்கள், தீமை செய்கிற மக்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் நாம் செய்கிற ஒரு நன்மைக்கு கணக்கின்றி கூலி வழங்குவதாக அல்லாஹ் அறிவித்துள்ள ஒரு புனிதமிக்க ஒரு மாதத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில்
ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை இந்த தொடர் உரையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். இப்படி ஒரு தலைப்பு இந்த ரமலானுடைய மாதத்தில் தேர்வு செய்வதற்கு அடிப்படையான ஒரு காரணம், இந்த சமுதாயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட, இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணம் செய்த, அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் பக்கம் பக்கமாக பாராட்டி சீராட்டி சொன்ன அந்த உத்தம தோழர்களை குறித்து ஒரு சரியான கண்ணோட்டம் இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்திலே கிடையாது. எதற்காக வேண்டி அந்த சஹாபாக்கள் தியாகங்கள் புரிந்தார்களோ, எதற்காக வேண்டி அந்த சஹாபாக்கள் தன்னுடைய உயிர்களை எல்லாம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணம் செய்தார்களோ, அந்த தியாக உணர்வுகளில் இருந்து பாடம் பெற்று நாமும் அப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு பகரமாக ஒரு சாரார் பத்ரீன்கள் என்கிற பெயரில் வருடத்திற்கு ஒரு முறை பத்ரு போரில் பங்கெடுத்த சஹாபாக்களுக்கெல்லாம் ராத்தீப்புகளும் மௌலூதுகளும் ஓதிக்கொண்டு அதை ஒரு துதிபாடலோடு நிறுத்திவிட்டார்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை மக்களுக்கு போதிக்கிறோம் என்கிற பெயரில் அவர்களுடைய வாழ்வில் மனிதர்கள் என்கிற அடிப்படையில் நடந்தேறிய தவறுகளை எல்லாம் மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லி அவர்களுடைய நன்மதிப்பை குறைக்கும் விதமாக இந்த மனித சமுதாயத்திலே ஒரு சாரார் இறங்கி வருகிறார்கள். இந்த இரண்டு கண்ணோட்டம் இஸ்லாமிய அடிப்படையிலே தவறு என்பதை விளக்குவதோடு சஹாபாக்களை குறித்துள்ள ஒரு நன்மதிப்பு நம்முடைய உள்ளத்தில் அதிகரிக்க வேண்டும். சஹாபாக்களுடைய பெயரை கேட்டாலே ரலியல்லாஹு அன்ஹு என்று வாயார மனமாற நாமெல்லாம் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாறுகள் படிக்காலோ கேள்விப்பட்டாலோ அது போன்றதொரு வாழ்வு நம்முடைய வாழ்விலும் நிச்சயம் பின்பற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு உள் உணர்வு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபாக்களை யாராவது குறைத்து மதிப்பிட்டால் அவர்களுடைய பேச்சை நாம் 1% கூட ஊக்குவிக்க முடியாது. சஹாபாக்களை யாராவது குறைத்து மதிப்பிட்டு பேசினால் அந்த ஜமாத்திலோ அந்த அணியிலோ ஒரு வகையிலும் நாம் அங்கத்தினராக இருந்து செயல்பட முடியாது. சஹாபாக்களை யாராவது குறைத்து மதிப்பிட்டு பேசினால் அந்த உரையை அந்த சபையை புறக்கணிப்பதுதான் ஈமானுடைய அடையாளம். மனிதர் என்கிற அடிப்படையில் சஹாபாக்கள் மட்டுமல்ல, நபிமார்கள் கூட தவறு செய்திருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை மீறிய காரணத்தினால் தான் சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டார். அவர் நபிக்கே தகுதி இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறியவர் என்று ஒரு இறை விசுவாசி பேச முடியுமா? யூனுஸ் நபி அல்லாஹ்விடத்திலே கோபித்துக் கொண்ட காரணத்தினால் மீன் வயிற்றில் சிறைப்பிடிக்கப்பட்டு பிரார்த்தனை செய்து வெளியேற்றப்பட்டார். அல்லாஹ்வுடைய கருணையினால். அல்லாஹ்வுக்கு எதிராக நடந்தவர் எப்படி நபியாக வருவார் என்று ஒரு இறை தூதரை கிண்டல் செய்ய முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இவைகளை எல்லாம் எந்த கண்ணோட்டத்தோடு பார்த்து படித்து உணர்ந்து அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டுமோ அதுதான் இறை விசுவாசியுடைய பண்பே தவிர அவைகளை எல்லாம் ஒரு விமர்சன கருவியாக ஆக்கி மக்கள் மத்தியிலே தொகுத்து வழங்கினால் நபிமார்களுடைய அந்தஸ்துகளுக்கு நாமே களங்கம் கற்பித்ததாக ஆகும். அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவன். அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் மிக மிக தூய்மையானவன். பாவங்களுக்கு அப்பாற்பட்டவன், தவறுகளுக்கு அப்பாற்பட்டவன், மறதிகளுக்கு அப்பாற்பட்டவன், இயலாமைக்கு அப்பாற்பட்டவன். அல்லாஹ் ஒருவன் மட்டும்தானே தவிர அவனால் படைக்கப்பட்ட நபிமார்களானாலும் நபிமார்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களானாலும் யாரும் அதிலே விதிவிலக்கு கிடையாது. அதை பார்க்கிற கண்ணோட்டம், படிக்கிற கண்ணோட்டம், புரிந்து கொள்கிற கண்ணோட்டத்தில் தான் நம்முடைய ஈமானே இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, சஹாபாக்கள் என்றால் யார்?
சஹாபாக்களுடைய அந்தஸ்துகள் என்ன? இந்த மனித சமுதாயத்திலே பாருங்கள், 3-4 வகையினர்கள் இருக்கிறார்கள். ஒன்று அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள். இரண்டாவது அந்த இறை தூதர்களுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய வாழ்வை குடும்பமாக அர்ப்பணித்த சஹாபாக்கள். மூன்றாவது அந்த சஹாபாக்களை பார்த்து பின்பற்றிய தாபியின்கள், தாபியின்களை பார்த்து பின்பற்றிய தபா தாபியின்கள், தபா தாபியின்களுக்கு பிறகு வருகிற சங்கைக்குரிய இமாம்கள், ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிக் போன்ற சங்கைக்குரிய, புகாரி இமாம் போன்ற, நஸை இமாம், திருமதி இமாம் போன்ற சங்கைக்குரிய இமாம்கள், அதற்கு பிறகு நம்மை போன்ற சாதாரண மக்கள். நம்மையும் இமாம்களையும் ஒப்பிட்டால் இமாம்கள் தலை சிறந்தவர்கள், மாமேதைகள். இமாம்களையும் தாபியின்களையும் ஒப்பிட்டால் தாபியின்கள் தலை சிறந்தவர்கள். காரணம், அவர்கள் சஹாபாக்களிடத்திலே பாடம் பெற்றவர்கள். சஹாபாக்களையும் தாபியின்களையும் ஒப்பிட்டால் சஹாபாக்கள் தலை சிறந்தவர்கள். சஹாபாக்களையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஒப்பிட்டால் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் நமக்கு இறை தூதர், அவருக்கு அடுத்தபடிதான் சஹாபாக்கள். ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிக் போன்ற இமாம்களோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற பிரசித்த பெற்ற நபில் தோழர்களை இமாம்களோடு ஒப்பிட்டால் சஹாபாக்கள் தான் நமக்கு தலை சிறந்தவர்கள். அவர்கள்தான் இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து படித்து இந்த சமுதாயத்திற்கு வழங்கியவர்கள். இப்படி தரம் பிரித்து சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் அறிந்து அவர்களுடைய வாழ்விலே இருந்து நாம் எல்லாம் படிப்பினை பெற்று அந்த படிப்பினையை நம்முடைய வாழ்விலே நாம் பின்பற்றி ஒரு உன்னதமான சமுதாயமாக நாம் மாற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு அன்பர்களே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. எதை கேட்கிறோமோ அதை நாம் நம்முடைய வாழ்வில் நிச்சயம் பின்பற்றுகிற நல்லவர்களாக நாம் மாற வேண்டும். சஹாபாக்களை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையில் அமர்ந்து நாங்கள் மார்க்க விளக்கங்களை கேட்டால் எங்களுடைய வாழ்வே தலைகீழாக மாறிவிடும் என்று சொல்லுவார்கள் சஹாபாக்கள். அந்த அளவுக்கு இந்த தொடர் உரையை கூர்ந்து கவனியுங்கள். கடந்த காலங்களில் ஒரு 10-15 சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகள் பேசப்பட்டு விட்டது, சீடிக்கலாக வெளிவந்து விட்டது. அது அல்லாத மீதமுள்ள சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகள் தான் இந்த வருடத்தினுடைய தொடர் உரைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரால் வார்த்தெடுக்கப்பட்ட அந்த தோழர்களுக்காக வேண்டி செய்த பிரார்த்தனைகள், அவர்களை இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த நாம் எப்படி மதித்து நடக்க வேண்டும் என்கிற அறிவுரைகள், அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அந்த இறைநேச செல்வர்களை எந்த அளவுக்கு பாராட்டி சீராட்டி புகழ்ந்து பேசுகிறான் என்கிற திருக்குர்ஆனுடைய வசனங்கள் இந்த முதல் நாளில் உங்களுக்கு தொகுத்து வழங்கப்படும். நாளைய தினத்திலே இருந்து ஒவ்வொரு சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகள் இன்ஷா அல்லாஹ் இங்கே பேசப்படும். வராத அன்பர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களையும் இந்த சபையிலே பங்கெடுக்க வைத்து இந்த மனித சமுதாயத்தில் ஒரு மனிதர் நம் மூலம் திருந்தினால் உலகத்தை காட்டிலும் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு உரியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் என்றால் யார்? முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4958வது நபிமொழி, எனக்கு பிறகு மக்களில் சிறந்தவர்கள் என்னுடைய தலைமுறையினர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனித சமூகத்திலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? நான் வாழுகிற பொழுது என்னோடு வாழ்கிற மக்கள், அவர்கள்தான் சமுதாயங்களிலேயே சிறந்த சமுதாயம், மக்களிலேயே சிறந்த சமுதாயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தை இறக்கி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாவிலே இருந்து சொல்கிறான். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹரிஜத் லின்னாஸ்,
படைக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் தேர்வு செய்யப்பட்ட சமுதாயம், சிறந்த சமுதாயம். உங்களுக்கு நிகரான ஒரு சமுதாயமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள், முதல் தரத்தில் உடையவர்கள் அவர்கள் அந்த சிறப்பை அடைவதற்கு என்ன காரணம்? அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றதிலே இருந்து கடைசி உயிர் மூச்சு இருக்கின்ற வரை இஸ்லாத்தை நேசித்தார்கள். அதனுடைய மார்க்க அறிவை படித்து அதற்காக வேண்டி தியாகம் செய்தார்கள். கல்வியை கற்ற மார்க்கத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்தார்கள். பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதிலும் அதி தீவிரம் காட்டினார்கள். அதைத்தான் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான். அந்த சிறப்பு அவர்களுக்கு ஏன் வந்தது? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதோடு மட்டும் அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. நம்மை போல அவர்கள் நன்மையை ஏவினார்கள், தீமையை தடுத்தார்கள். ஆகவே அவர்கள் மனித சமுதாயத்திலே தேர்வு செய்யப்பட்ட சமுதாயமாக மாறினார்கள். அல்லாஹு தஆலா 650 கோடி மக்களில் இஸ்லாத்திற்கு உரியவர்களாக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்தான். இந்த இஸ்லாத்தை நாம் ஏற்பதற்காக நாம் எந்த ஒரு தியாகத்தையும் நாம் செய்யவில்லை தோழர்களே. பொருளாதாரத்தையோ, மனைவி மக்களையோ, நம்முடைய வியாபாரத்தையோ, நம்முடைய உயிரையோ, உடல் உறுப்புகளையோ எதையும் இழந்து இந்த இஸ்லாத்தை நாம் ஏற்கவில்லை. ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல, எல்லாம் இழந்தார்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி. மக்காவிலோ மதீனாவிலோ நான் ஒரு முஸ்லீம் என்று தன்னை பிரகடனப்படுத்த முன்வர வேண்டுமானால் அதற்கு அவர்கள் விலை கொடுக்க வேண்டியிருந்தது. எல்லா விலையையும் தங்களுக்கு பிறகு வருகிற நம்மை போன்ற சகோதரர்கள் இலகுவாக இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த தியாகத்தையும் குடும்பமாக செய்து முடித்தார்கள் சஹாபாக்கள். ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். படைக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்த படைப்பு. நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை நீங்கள் விசுவாசம் கொள்ளுகிறீர்கள். அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4922வது நபிமொழி. மதீனாவிலே வாழ்கிற அன்சாரி தோழர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய கிண்டல் கேலி செய்கிறவர்கள் அல்ல அவர்கள் என்னுடைய கருவூலம், அவர்கள் என்னுடைய இறைப்பை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு எப்படி இறைப்பை மிக மிக முக்கியமோ, மனிதர்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க கருவூலம் எப்படி முக்கியமோ, அதே போல இஸ்லாத்தை பாதுகாக்கிற தூண்கள் என்னுடைய தோழர்கள், அன்சாரி தோழர்கள். அப்படிப்பட்ட அந்த தியாக செம்மல்களை ஒரு காலம் நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. அவர்களை ஏசவோ குறைத்து மதிப்பிடவோ, அவர்களுடைய மார்க்க அறிவை, அவர்களுடைய சொந்த இபாதத்தை, அவர்களுடைய நடத்தைகளை விமர்சனம் செய்யவோ ஒரு காலம் கூடாது. அது உங்களுடைய உள்ளத்தில் நிஃபாக்கை ஏற்படுத்திவிடும், நயவஞ்சகத்தனத்தை ஏற்படுத்திவிடும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்காமல் இருந்ததில்லை. புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 3673வது நபிமொழி, என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொதுவாகவே இறை விசுவாசிகளை ஏசுவது, இறை விசுவாசிகளை ஏளனம் செய்வது, இறை விசுவாசிகளை கிண்டல் கேலி செய்வது, இறை விசுவாசிகளை பட்டப்பெயர் சூட்டி அழைப்பது, இறை விசுவாசிகளை மானபங்கப்படுத்துவது, இறை விசுவாசிகளுடைய உள்ளத்தை காயப்படுத்துவது, இறை விசுவாசிகளுடைய மானத்தோடு விளையாடுவது பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கத்தில் மனித உரிமை மீறல் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்து தடை செய்திருக்கிறான். ஒருபடி மேலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தோழர்கள் என்று வரும் பொழுது அவர்களை நீங்கள் ஏசாதீர்கள். என்ன காரணம்? அவர்கள் உங்களை போன்றவர்கள் அல்ல, வித்தியாசம் உண்டு. எப்படிப்பட்ட வித்தியாசமாம்? நீங்கள் உஹது மலை அளவு தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்தாலும், நான் வார்த்தெடுத்த என்னுடைய தோழர்கள் ஒரு கையளவோ கையின் பாதி அளவோ
தானியங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தால் அதற்கு இது ஈடு இணையாகாது என்றார்கள். அந்த அளவுக்கு கஷ்டமான நேரங்களில் வாரி கொடுத்தவர்கள், தங்களுக்கு தேவையான நேரத்தில் கூட வாரி வாரி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தவர்கள் என்னுடைய தோழர்கள். அவர்களுடைய ஒரு கையளவு தர்மம் நீங்கள் உஹது மலை அளவு தங்கத்தை தர்மமாக கொடுத்தாலும் ஈடு இணையாகாது. அந்த அளவுக்கு தக்குவாவால், ஈமானால், அல்லாஹுவோடு உள்ள நெருக்கத்தால், சொர்க்கத்தை அடைகிற முயற்சியால், வணக்க வழிபாட்டால் எல்லா நிலையிலும் உன்னதமானவர்கள் என்னுடைய தோழர்கள். ஆகவே அவர்களை நீங்கள் ஏசாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 130வது நபிமொழி ஈமானோடு சம்பந்தப்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஈமானுடைய காரியம் என்னங்க? ஈமானுடைய காரியம் பொதுவாக 6. அல்லாஹுவை நம்புவது, தூதரை நம்புவது, வேதத்தை நம்புவது, வானவரை நம்புவது, மறுமையை நம்புவது, விதியை நம்புவது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் என்றால் என்ன தெரியுமா? ஈமான் உடையவர்கள் யார் தெரியுமா? ஈமானில் முழுமை பெற்றவர்கள் யார் தெரியுமா? சஹாபாக்களை எள்ளு நகையாடுகிறவர்கள் அல்ல. சஹாபாக்களுடைய வாழ்வை வரலாறிலே இருந்து படிப்பினை பெறாமல் அவர்களுக்காக வேண்டி வருடத்திற்கு ஒரு முறை தேர்வு செய்து இரவு பகலாக ராத்திப்புகள் மௌலூதுகள் ஓதுகிறவர்கள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டோர் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் நிச்சயம் அன்சாரிகளை வெறுக்க மாட்டார்கள். அன்சாரிகளை யார் வெறுப்பார்கள்? நிஃபாக் உடையவர்கள் வெறுப்பார்கள், முனாஃபிக் தன்மை உடையவர்கள் வெறுப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 3784வது நபிமொழி, இறை நம்பிக்கையின் அடையாளமே அன்சாரிகளை நேசிப்பது. முனாஃபிக்கின் அடையாளம் பேசினால் பொய்யுரைப்பான், வாக்கு மாற்றம் செய்வான், அமானித மோசடி செய்வான். 3 பண்பு யாரிடத்தில் உள்ளதோ அவர்கள் முனாஃபிக். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் 4வதாக நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும், இறை நம்பிக்கையாளரின் அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பது, முனாஃபிக்கின் அடையாளம் அன்சாரிகளை வெறுப்பது, சஹாபாக்களை வெறுப்பது, சஹாபாக்களை கிண்டல் செய்வது, சஹாபாக்களை கேலி செய்வது, சஹாபாக்களை கேலியும் கிண்டலும் செய்து மக்கள் மத்தியிலே பரப்புவது, அவர்களுடைய நன்மதிப்பை கெடுக்கும் விதமாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரங்கள் செய்வது, அது நிஃபாக்குடைய தன்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை பாருங்கள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா அவர்களை விசுவாசித்து இந்த மார்க்கத்திற்காக வேண்டி உழைக்கின்ற ஒரு கூட்டத்தை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் தேர்வு செய்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். விதிவிலக்காக ஒரு சில நபிமார்கள் மட்டும், அவர்கள் மறுமை நாளிலே வருவார்கள், அவர்களுக்கு பின்னால் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் மீதமுள்ள எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தில் இருந்து கொஞ்சம் தியாகிகளை எடுத்து அவர்களை நேசிக்க, அவர்களும் அவரை நேசிக்க ஒரு உத்தமமான ஒரு சமுதாயத்தை அல்லாஹு தஆலா உருவாக்கி இந்த மார்க்க வளர்ச்சிக்காக வேண்டி அல்லாஹ் பாடுபட வைப்பான். பிரதிபலனாக அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்ததுதான் முஹாஜிர்களும் அன்சாரிகளும். நஸை என்கிற நபிமொழி தொகுப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கை குறித்து 267வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் பொதுவாகவே அவருடைய கண் முன்னால் சஹாபாக்களுடைய குழந்தைகளோ சஹாபாக்களோ யார் வந்தாலும் சரி, உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று அவர்களுக்கு மேனியில் தன்னுடைய கையை வைத்து அவர்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்கிறவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். என்றால் இப்படி ஒரு கோழி குஞ்சை பாதுகாப்பதை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பாதுகாத்து வருகிற தலைமுறைக்கு என்னுடைய சஹாபாக்களை ஏசாதீர்கள், அவர்களை நீங்கள் நேசியுங்கள், அவர்களை நேசிப்பதுதான் ஈமானுடைய பண்பு, அவர்களை வெறுக்காதீர்கள், அவருடைய நற்பண்புகள் அவருடைய நன்னடத்தைகளை கேவலப்படுத்தாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்திற்கு போதித்தார்கள். யாரை பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை தொட்டு அவர்களுக்காக வேண்டி இம்மை மறுமை வாழ்வு சிறந்து விளங்க அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம்.
புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 3795, யா அல்லாஹ், அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் மறுமை வாழ்வில் ஒரு ஈடற்றத்தை அவர்களுக்கு நீ வழங்குவாயாக. அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் அல்லாஹ்வே மறுமை நாளில் நீ மிகப்பெரிய ஒரு செம்மையான வாழ்வை நீ வழங்குவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் தன்னுடைய தோழர்களுக்கு பிரார்த்தனை செய்வார்கள். என்ன காரணம்? என்ன காரணம் கேட்டால் நீங்கள் அதிர்ந்து போவீர்கள். தபூக் என்று சொல்லப்படுகிற ஒரு போர், அந்த போர்களிலே கொஞ்சம் வித்தியாசமான போர். காரணம், கடுமையான வெப்பமுள்ள காலத்தில் நடத்தப்பட்ட போர். போருக்கு சென்று சஹாபாக்கள் திரும்ப வரும் பொழுது சொல்லுகிறார்கள், உண்பதற்கு உணவில்லாத காரணத்தினால் வெட்டுக்கிளிகளை பிடித்து நாங்கள் உண்டு உயிர் வாழ்ந்தோம். ஒட்டகங்கள் இல்லாத காரணத்தினால், குதிரைகள் இல்லாத காரணத்தினால் கொஞ்சம் பேர் ஏறி சவாரி செய்வார்கள், கொஞ்சம் பேர் நடந்து வருவோம். அப்படி நடந்து வந்த காரணத்தினால் கால்களெல்லாம் விண்டு இரத்தங்கள் கொட்ட ஆரம்பித்தது. குளித்து பல நாள் ஆன காரணத்தினால் மேனிலே இருந்து துர்வாற்றம் வீசியது. மதீனாவுக்குள் நுழைந்து ஆயுதங்களை எல்லோரும் வீடுகளிலே வைத்து மனைவி மக்களோடு கொஞ்சி உளவாகிற நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அறிவிப்பு செய்தார். ஜிப்ரீல் வந்து, இன்னும் நீங்கள் வாள்களை கீழே வைக்காதீர்கள், மீண்டும் புறப்படுங்கள் என்று சொன்னார். இனி ஒரு சமுதாயத்தை எதிர்த்து போர் தொடுக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டளையிட்ட உடனே கால்களில் துணிகளை கட்டிக்கொண்டு மீண்டும் நாங்கள் போருக்கு தயாரானோம் என்று சொன்னவர்கள் அந்த சஹாபாக்கள். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும், யா அல்லாஹ், மறுமை நாளில் செம்மைப்படுத்துவாயாக, உயர்வான அந்தஸ்தை அவர்களுக்கு நீ வழங்குவாயாக, அவர்களுக்கு உயர்வான இடத்தை மறுமை நாளில் நீ கொடுப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 3785வது நபிமொழி, அல்லாஹுவே நீ சாட்சி, அல்லாஹுவே நீ சாட்சி, என்னுடைய இந்த அன்சாரி தோழர்கள் மக்களில் எனக்கு மிக மிக பிரியமானவர்கள், மக்களில் எனக்கு மிக மிக பிரியமானவர்கள், மக்களில் நான் அதிகம் அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள். அன்சாரி தோழர்களை அவ்வளவு முன்னிலைப்படுத்தினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் முஹாஜிர்கள் என்னானார்கள்? முஹாஜிர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எப்பொழுதுமே பதவியில் உயர்ந்தவர்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அவர்களுக்கு ஈடு இணையாக யாரும் வர முடியாது என்று அல்லாஹு தஆலா அறிவிப்பு செய்து விட்டான். காரணம், ஆள் இல்லாத நேரத்தில் மார்க்கத்தை வளர்த்தியவர்கள், தியாகம் செய்ய ஆள் இல்லாத நேரத்தில் தியாகம் செய்ய முன் வந்தவர்கள், பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் வகூலு லா இலாஹ இல்லல்லாஹ், சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன பொழுது துணிச்சலாக வந்து சொன்னவர்கள். மக்கா நகரில் 13 ஆண்டு காலம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முன்னுரை முகவுரை எழுதியவர்கள் முஹாஜிர்கள். அவருடைய அந்தஸ்துகளே தனி. அதே நேரத்தில் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த போது தங்களுடைய பொருளாதாரம், தங்களுடைய வீடு, தங்களுடைய அனைத்து வசதி வாய்ப்புகளையும் பிரித்து பிரித்து தாராளமாக வாரி வாரி கொடுத்து அரவணைத்த தோழர்களை மறந்துவிடக்கூடாது இந்த மனித சமுதாயம் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவே நீ சாட்சி, அல்லாஹுவே நீ சாட்சி, மக்களில் எனக்கு மிக மிக பிரியமானவர்கள் இந்த அன்சாரிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தோழர்களே, இந்த சிறப்புகள் எல்லாம் அவர்களுக்கு வருவதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு சஹாபாக்களுடைய காலம், அதிலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் அவர்களுடைய ஆட்சி திறமையின் காரணத்தினால், ஆளுமையினுடைய திறமையின் காரணத்தினால் மிகப்பெரிய குழப்பங்களை எல்லாம் அடக்கி ஒடித்து ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஒரு 10 ஆண்டு காலம் வழிநடத்தினார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எப்பொழுது உமர் மரணிப்பார் என்று எதிரிகள் எல்லாம் எதிர்பார்த்திருந்தார்களோ என்று எண்ணுகிற அளவுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் ஆட்சிகளும் குழப்பங்களும் மேலோங்கியது. அந்த நேரத்திலும் மார்க்கத்திற்காக வேண்டி மார்க்கத்தையும் கலீஃபாக்களையும் பாதுகாத்தவர்கள் அந்த உத்தம சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு காரிஜியாக்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு சாரார் இந்த மனித சமுதாயத்திலே ஒரு விரும்பத்தகாத கூட்டமாக உருவாகினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள், அதற்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்காதவர்களும் அல்ல. அவர்கள் தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், குர்ஆன் ஓதுவார்கள். அவர்களுடைய தொழுகையும் உங்களுடைய தொழுகையும் ஒப்பிட்டால் அவர்களுடைய தொழுகை சிறந்து விளங்கும். அவர்களுடைய நோன்போடு உங்களுடைய நோன்பை போட்டி போட முடியாது. அவர்களுடைய திக்ருகள், அவர்களுடைய பிரார்த்தனை, அவருடைய தௌபாவுக்கு நிகராக நீங்கள் தௌபா செய்ய முடியாது.
அவருடைய குர்ஆன் ஓதுதலுக்கு நிகராக நீங்கள் ஓத முடியாது. ஆனால் குர்ஆன் தொண்டை குழிக்கு கீழே இறங்காதவர்களுக்கு, அவர்கள் யார்? ஹாரிஜியாக்கள், இஸ்லாத்திலே இருந்து வெளியேறிய கூட்டத்தார்கள் வருவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்த ஒரு கூட்டம் வந்தது. ஒரு காலத்தில் அலி ரலியல்லாஹுடைய காலத்தில் உருவெடுத்தார்கள். சஹாபாக்களை ஏசினார்கள், பேசினார்கள், கேவலப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த நாவின் மூலம் இந்த சஹாபாக்களை சொர்க்கவாசிகள் என்று பாராட்டி சீராட்டி சொன்னார்களோ அத்துணை பேர்களையும் காஃபிர் என்று பேசுவதற்கு கூட துணிந்தார்கள். ஏன்? அலி அவருடைய காலத்திற்கு பிறகு, முஆவியாவுடைய காலத்திற்கு பிறகு, மகன் யஜீதுடைய ஆட்சி காலத்தில், அவருடைய காலத்திற்கும் பிறகு சரியாக சொல்ல வேண்டுமானால் இப்னு ஸைதுடைய ஆட்சி காலத்தில் சஹாபாக்களை பார்த்து பார்த்து கொள்ளுகிற காலம் வந்தது. ஒரு காலம் தொடை தெரிந்தார்கள். இந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் உருவாக்கி அந்த சஹாபாக்களில் ஒருத்தர் கூட இல்லாத அளவுக்கு காரிஜியாக்கள் தொடை தெரிந்தார்கள். வரலாறு பாடம் புகட்டியது. ஒரு மன்னரை அல்லாஹ் தஆலா உருவாக்கி காரிஜியா சமுதாயமே இல்லாமல் ஆக்கினான். அது நீண்ட வரலாறு. சஹாபாக்களை கேலியும் கிண்டலும் செய்வது, தாக்குவது, கொலை செய்வது, காஃபிர் பட்டம் கொடுப்பது, அவருடைய மனைவிமார்களை ஏசுவது, குழந்தைகளை கொல்வது, இவைகளெல்லாம் வழிகட்ட பிரிவினருடைய கூட்டம். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மிக மிக கடுமையாக சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேண்டுமா? எப்படி? அல்லாஹ் தஆலா 3வது அத்தியாயத்தில் குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேண்டுமானால் தூதரை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வரும் என்று எந்த இறைவன் சொன்னானோ அந்த அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 3783வது நபிமொழியாக பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேண்டுமானால் அன்சாரி தோழர்களை நேசியுங்கள். அன்சாரி தோழர்களை நீங்கள் வெறுத்தால் அல்லாஹ் உங்களை நிச்சயம் வெறுப்பான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய அன்சாரி தோழர்களை ஏசினால், வெறுத்தால் அல்லாஹும் உங்களை வெறுப்பான். அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டுமானால் என்னுடைய தோழர்களை நேசியுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4953வது நபிமொழி. எவ்வளவு அற்புதமான ஒரு உதாரணம் சொல்கிறார்கள் பாருங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். ஒரு நாள் பள்ளிக்குள் வரும்பொழுது மக்கள் எல்லாம், தோழர்கள் எல்லாம் இஷா தொழுது விட்டு மக்ரிப் தொழுது விட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொழுத தோழர்கள் யாரும் சபையிலே இருந்து வெளியேறவில்லை, இதே போல அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்களாம், இஷாவுடைய நேரம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில் இஷாவும் தொழுது விட்டு போவோமே என்று சொல்லி எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பார்த்தால் மக்ரிப் தொழுத கூட்டம் பள்ளியை விட்டு நகரவில்லை, எல்லோரும் பள்ளியிலே இருக்கிறார்கள். ஏன் எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க, இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களோடு சேர்ந்து இஷாவையும் பங்கெடுத்து உங்களுடைய தலைமையின் கீழ் தொழுது விட்டு செல்லலாம் என்பதற்காக வேண்டி நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தோழர்கள் மறுமொழி சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான விஷயத்தை சஹாபாக்களுக்கு சுட்டி காட்டுவதற்கு மட்டும் வானத்தை நோக்கி திரும்புவது உண்டு. வானத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த பூமிக்கு எப்படி இந்த நட்சத்திரம் ஒரு பாதுகாப்போ, நட்சத்திரம் அழிந்து போனால் பூமிக்கு எப்படி யுக முடிவு நாள் வருமோ, அதே போல நான் என்னுடைய சஹாபாக்களுக்கு பாதுகாப்பு. வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் என்னுடைய தோழர்களுக்கு பாதுகாப்பு. நட்சத்திரம் உதிர்வது கியாம நாளின் அடையாளம், நான் போவது என்னுடைய சஹாபாக்களுடைய யுக முடிவு நாளின் அடையாளம். நட்சத்திரம் எப்படி வானத்திற்கு பாதுகாப்போ அதே போல நான் என்னுடைய சஹாபாக்களுக்கு பாதுகாப்பு. நான் போனால் என்னுடைய தோழர்களுக்கு வரவேண்டியது வந்துவிடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, என்னுடைய தோழர்கள் யார் தெரியுமா? அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பு. நான் எப்படி என்னுடைய தோழர்களுக்கு பாதுகாப்போ அதே போல என்னுடைய சமுதாயத்திற்கு பாதுகாப்பு என்னுடைய தோழர்கள். என்னுடைய தோழர்கள் மறைந்து போனால் இந்த சமுதாயத்திற்கு வந்து சேர வேண்டியதும் வந்துவிடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அர்த்தம் தோழர்களே? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு நிறைய பேர் மதம் மாறினார்கள், ஜக்காத்து கொடுக்க முடியாது என்று பேசினார்கள், நான் தான் நபி என்ற அந்த சமுதாயத்திலேயே உருவானார்கள். மிகப்பெரிய குழப்பங்கள் உருவானது. சஹாபாக்கள் என்றைக்கு இந்த மனித சமுதாயத்தில் மரணித்தார்களோ அதிலிருந்து இந்த மனித சமுதாயத்தில் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் உருவானது. பித்அத்துகள் எல்லாம் சுன்னத்தாக மாறியது. சுன்னத்துகள் எல்லாம் மனித சமுதாயத்திலே அழித்தொழிக்கப்பட்டது.
எங்கு பார்த்தாலும் மார்க்கத்தின் பெயரால். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், இதுவும் மார்க்கம் அதுவும் மார்க்கம் என்று யூதர்களும் சியாக்களும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் என்றைக்கு இந்த மனித சமுதாயத்தில் இல்லாமல் போனதோ மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்கினார்கள். இல்லாததையெல்லாம் துணிச்சலாக சொன்னார்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வானத்திற்கு நட்சத்திரம் எப்படி அழகாக இருந்து வானத்தை பாதுகாக்கிறதோ அதே போல நான் எனது சஹாபாக்களுக்கு பாதுகாப்பு, எனது சஹாபாக்கள் இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5ஆம் பாகம் 54வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கடுமையாக அதே நேரத்தில் அழகுபட அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய தோழர்கள், அல்லாஹ் அல்லாஹ் என்னுடைய தோழர்கள். 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ் என்னுடைய தோழர்கள், யா அல்லாஹ் என்னுடைய தோழர்கள். சொல்லிவிட்டு இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அவர்களை எனக்கு பின்னால் நீங்கள் விரோதிகளாக பார்க்க கூடாது. என்னுடைய தோழர்களை நீங்கள் யாரும் வெறுப்பாக பார்க்க கூடாது. என்னுடைய தோழர்களை யாரும் நீங்கள் பகைத்துக் கொள்ளக்கூடாது. என்னுடைய தோழர்களை யாரும் நீங்கள் விரோதிகளாக பார்க்க கூடாது. என்னுடைய தோழர்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் என்னுடைய நேசத்தை பெறுவார்கள். என்னுடைய நேசத்தை அவர்கள் பெற்றால் அவர்களும் என்னை நேசிக்க நானும் அவர்களை நேசிப்பேன். என்னுடைய தோழர்களை யாராவது நோவினை செய்தால் அது என்னை நோவினை செய்ததை போல, என்னை நீங்கள் நோவினை செய்தால் அது அல்லாஹுவை நோவினை செய்ததை போல, அல்லாஹுவை நீங்கள் நோவினை செய்தால் அவனுடைய வேதனை எதிர்பாருங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே கொண்டு போய் நிறுத்தினார்கள்? நம்மை போல அல்ல சஹாபாக்கள். நீங்களும் நானும் ஒருவரைக்கொருவர் விமர்சனம் செய்வது, வெறுப்பது, காழ்ப்புணர்வு கொள்ளுவது, குரோதம் கொள்ளுவது போல அல்ல சஹாபாக்கள் என்று வரும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு பெயரை கேட்டாலே சொல்ல வேண்டும். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் அவர்களுக்கு உயர்வான அந்தஸ்துகளை வழங்குவானாக என்று வாயார மனமாற நாம் வாழ்த்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒழுக்க சீமல்கள், அப்படிப்பட்ட தியாக செம்மல்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம் தோழர்களே. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு பின்னால் என்னுடைய தோழர்களை ஏசாதீர்கள், வெறுக்காதீர்கள், கேலி கிண்டல் செய்கிற கேலி பொருள் அல்ல என்னுடைய தோழர்கள். அவர்களை நேசிப்பது ஈமானின் ஒரு பகுதி, அவர்களை வெறுப்பது முனாஃபிக் தனத்தினுடைய பகுதி. அவர்களை நோவினை செய்தால் என்னை நோவினை செய்வதற்கு சமம், என்னை நோவினை செய்தால் அல்லாஹுவை நோவினை செய்வதற்கு சமம். அல்லாஹ்வுடைய நீங்கள் நோவினை செய்தால் வேதனை எதிர்பாருங்கள், கடினமாக அல்லாஹ் உங்களை பிடிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 2647வது நபிமொழி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக, இன்னும் கொஞ்சம் கடுமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் அன்சாரி தோழர்களுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று யாராவது நினைத்தால், என்னுடைய தோழர்களுக்கு நோவினை கொடுக்க வேண்டும் என்று யாராவது நினைத்தால் தெரிந்து கொள்ளுங்கள், நெருப்பு எப்படி ஈயத்தை உருக்கி எடுக்குமோ அதே போல அல்லாஹு தஆலா உங்களை அழித்து ஒழித்து விடுவான். அல்லது தண்ணீரில் எப்படி உப்பு கரைந்து போய் விடுமோ அதே போல அல்லாஹு தஆலா உங்களை அழித்தே தீருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக கடுமையான எச்சரிக்கை தோழர்களே, மிக மிக கடுமையான எச்சரிக்கை. ஆக சஹாபாக்கள் என்று வரும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இனந்தெரியாத ஒரு மரியாதை வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? அவர்கள் என்ன, அவர்களை விட எங்களுக்கு நிறைய நபிமொழிகள் தெரியும், அவர்களை விட நாங்கள் மிகப்பெரிய அறிவாளிகள், அவர்கள் அந்த தவறை செய்யவில்லையா, அவர்கள் இந்த தவறை செய்யவில்லையா, அவர்கள் போரில் அப்படி நடக்கவில்லையா, அவர்கள் மார்க்க தீர்ப்பு இப்படி வழங்கவில்லையா என்றெல்லாம் அந்த சஹாபாக்களை, அவருடைய அறிவை, அவருடைய இபாதத்தை, அவருடைய சொந்த தியாகத்தை கொச்சைப்படுத்தி இந்த மனித சமுதாயத்தில் யாராவது பேசினால் செவிதாழ்க்காதீர்கள், அது ஈமானை பாதித்துவிடும். செவிதாழ்க்காதீர்கள், அது வழிகேட்டிலே கொண்டு போய் நிறுத்திவிடும். செவியேற்று அந்த ஜமாத்திலோ அந்த உரையை கேட்க ஆர்வம் நீங்கள் ஏற்பட்டால் அது வழிகேடர்களுடைய, காரிஜியாக்கள் போன்ற, முர்ஜியாக்கள் போன்ற வழிகேடர்களுடைய மிகப்பெரிய கெட்ட பழக்க வழக்கம் நிஃபாக்கில் கொண்டு போய் விடும். நிஃபாக்கிலே இருந்து அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயத்தின் 207வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யார் அவர்கள்? தன்னுடைய தூதருக்கு
தியாகம் செய்கிற ஒரு சமுதாயத்தை நான் உருவாக்கினேனே, அவர்கள் யார்? உங்களை போன்றவர்களா அவர்கள்? வமினன் நாசி மை யஸ்ரி நஃப்ஸஹு பித்தியா அமர்லாத்தில்லாஹ் வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத். அவர்கள் யார் தெரியுமா? என்னுடைய நேசம் வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னையே அர்ப்பணம் செய்கிறவர்கள் எல்லாம் மனித சமுதாயத்திலே உண்டு. அல்லாஹ் சொல்கிறான், சஹாபாக்களை முன்னிலைப்படுத்தி சொல்கிறான், முதன்மை சமுதாயம் என்னுடைய சமுதாயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த சமுதாயத்தை பார்த்து சொல்கிறான், வமினன் நாசி மை யஸ்ரி நஃப்ஸஹு பித்தியா அமர்லாத்தில்லாஹ் வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத். அவர்கள் மனிதர்களிலே ஒரு கூட்டம் உண்டு. அவர்களுடைய பணி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு வேண்டும், நான் அவனை நேசிக்க வேண்டும், நானும் அவனை நேசிக்க வேண்டும், அவனும் என்னை நேசிக்க வேண்டும். அப்படி ஒரு நேசம் நடந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளிக்குள் வரும்போது சஹாபாக்கள்லாம் ஏதோ ஒரு புதுமையான ஒரு திக்ரில் ஈடுபடுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து கேட்டார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோரும் அமர்ந்து என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாமெல்லாம் பள்ளியோடு இருக்கிற தொடர்பு ரொம்ப ரொம்ப குறைவு, அதிகமாக்கி கொள்ள வேண்டும் இந்த ரமலானிலே இருந்து, கடந்த காலங்களை போல் அல்லாமல். சஹாபாக்களை பார்த்தால் தொழில், குடும்பம், மூன்றாவது அவர்களை எங்கே பார்க்கலாம் என்றால் பள்ளியில் பார்க்கலாம். ஒரு தோழரை யாராவது விசாரித்து வந்தால் வீட்டிலே இருப்பார், இல்லை கடை தெருவு, இல்லை பள்ளியிலே பார்க்கலாம். இப்படித்தான் சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறு. அந்த அடிப்படையில் ஒரு சஹாபாக்குடைய ஒரு கூட்டம் பள்ளியில் அமர்ந்து திக்ருகளிலும் தஸ்பீகளிலும் ஈடுபடும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்டார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த மார்க்கத்தை தந்தானே, நேரு வழி காட்டினானே, நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் இருந்த எங்களை எல்லாம் சொர்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்கினானே, நேரு வழி காட்டிய அந்த அல்லாஹுவை நாங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். மதீனாவில் நடந்த சம்பவம், புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா ரசூலல்லாஹ். அப்படியா? அடுத்தது என்ன? அல்லாஹுவை நாங்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறோம் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? இந்த நோக்கம் அல்லாமல் வேறு ஏதாவது நோக்கத்திற்காக வேண்டி இந்த பள்ளியில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், எங்களை நேர்வழி காட்டி அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதற்காக வேண்டியும் அந்த ரஹ்மானை நாங்கள் தஸ்பீஹ் செய்வதற்காக வேண்டி மட்டும்தான் யா ரசூலல்லாஹ் நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். நம்முடைய வாழ்விலும் அந்த பண்பு பிரதிபலிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் என்னிடத்திலே வந்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? உங்களை அல்லாஹு தஆலா வானலோகத்தில் இருக்கிற வானவர்களிடத்திலே பாராட்டி சீராட்டி பெருமைப்பட்டு அல்லாஹு தஆலா பேசுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த சஹாபாக்கள். அல்லாஹுவை நாம் எப்படியாவது நேசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ அந்த எண்ணத்திற்கேற்ப அல்லாஹ் உங்களை எண்ணுவான், உங்களிடத்திலே நடப்பான். அல்லாஹுவை குறித்து உங்களுடைய உள்ளத்தில் என்ன மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறீர்களோ அதற்கேற்பத்தான் அல்லாஹ் அவனுடைய உள்ளத்திலும் உங்களை குறித்து மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பான். அல்லாஹுவை நெருங்க நீங்கள் ஒரு ஜான் நெருங்கினால் அல்லாஹ் உங்களுடைய விஷயத்தில் ஒரு முலம் நெருங்கி வருவான். அல்லாஹுவை நீங்கள் ஒரு முலம் நெருங்க முயற்சி செய்தால் அல்லாஹ் 2 கையளவு உங்களை நோக்கி நெருங்கி வருவான். அல்லாஹுவை நோக்கி நீங்கள் நடந்து சென்றால் அல்லாஹ் உங்களை நோக்கி ஓடோடி வருவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வமினன் நாஸி மை யஸ்ரி நஃப்ஸஹு பித்தியா அமர்லாத்தில்லாஹ் வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத். மனிதர்களில் ஒரு கூட்டம் உண்டு. எப்படி அல்லாஹு தஆலா 3வது அத்தியாயத்தின் 110வது வசனத்தில் சொன்னானோ, குன்தும் ஹைர உம்மத்தின் உஹரிஜத் லின்னாஸ், படைக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம் என்று எந்த அல்லாஹ் சொன்னானோ அதே போல வமினன் நாஸி மை யஸ்ரி நஃப்ஸஹு பித்தியா அமர்லாத்தில்லாஹ் வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத். மனிதர்களில் ஒரு சாரார் உண்டு. அவர்களுடைய லட்சியம், நோக்கம் காசு பணம் சம்பாதிப்பதல்ல, உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதல்ல, உலகத்து ஆடம்பரங்களில் அனுபவித்து திளைக்க வேண்டும் என்பதல்ல. அல்லாஹ்வுடைய நேசம் தனக்கு வேண்டும், அதற்கு எப்பொழுது தேவைப்பட்டாலும் நம்மையே அர்ப்பணை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி துடித்துக் கொண்டிருக்கிற மக்கள் உண்டு என்று சொல்லுகிற மக்கள் அவர்கள். மேலும் அல்லாஹு தஆலா 33வது அத்தியாயத்தின் 23வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒரு இடத்திலே சொல்றான் அல்லாஹு தஆலா, கேளுங்கள். அவர்கள் யார் தெரியுமா?
அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற அவகாசத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுத்தார்கள், யா அல்லாஹ், என்னுடைய பொருள், என்னுடைய உடைமை, என்னுடைய உயிர், என்னுடைய மனைவி, மக்கள், எனது குடும்பம், நான் சம்பாதித்து வைத்திருக்கிற சொத்து எல்லாம் நீ எப்பொழுது கேட்டாலும் தர நான் தயார் என்று அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த வாக்கை நிறைவேற்றியவர்களும் உண்டு, நிறைவேற்ற எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கூடியவர்களும் உண்டு. 33வது அத்தியாயத்தின் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதல்லாஹு அலைஹி ஆஹதுல்லாஹி அலைஹி. மூமின்களில் ஒரு சாரார் உண்டு, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள். ஃபமின்ஹும் மன் கல்லா நஹ்பஹு வமின்ஹும் மன் யன்தலிர். இன்னும் அந்த வாக்குறுதி எப்பொழுது நிறைவேற்ற வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அவர்கள்தான் அந்த சஹாபாக்கள், அவர்கள்தான் அந்த உயிர் தியாகிகள், அவர்கள்தான் இந்த உலகத்திலே வாழும் பொழுதே அல்லாஹ்வுடைய ரசூலின் மூலம் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட உத்தம சீலர்கள் அவர்கள். 22வது அத்தியாயத்தின் 40வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகம் என்ன தெரியுமா? இந்த மார்க்கத்திற்காக வேண்டி செய்த தியாகம் என்ன தெரியுமா? அல்லதீன உஹரிஜு மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின் இல்லா யகூலு ரப்புனல்லாஹ். அவர்கள் நாட்டை துறந்தார்கள், வீட்டை துறந்தார்கள், சொத்து சுகம் அனைத்தையும் விட்டு ஹிஜ்ரத் செய்தார்கள். என்ன தவறு செய்தார்கள்? அவர்கள் செய்த குற்றம் என்ன? அல்லாஹ் ஒருவன் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள், வேறு ஒன்றும் அவர்கள் சொல்லவில்லை. அதற்காக வேண்டியே, என்னுடைய ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியே ஊட்டை விட்டு, ஊரை விட்டு அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள், ஹிஜ்ரத் செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒழுக்கச் சீலர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 48வது அத்தியாயத்தின் 29வது வசனம் அவர்களுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கெல்லாம் நோக்கம் நிறைய உண்டு. சஹாபாக்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையவே அவர்கள் முயற்சி செய்தார்கள். 48வது அத்தியாயத்தின் 29வது வசனம் அவருடைய முழுக்க முழுக்க அவர்களுடைய நோக்கம், எதை செய்தாலும் அதில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குமா, இதை செய்வதின் மூலம் அல்லாஹ்வோடு நாம் நெருங்க முடியுமா? அன்பானவர்களே, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் ஒரு நபிமொழியை பாருங்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய உயிர் தியாகம் போன்ற, ஜிஹாத் போன்ற மிகப்பெரிய அமல்களை செய்தால் மட்டும்தான் அல்லாஹ் நேசிப்பான் என்று அல்ல, அதுவும் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியதுதான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சொர்க்கத்தை பார்த்தேன், அந்த சொர்க்கத்தில் ஒரு இறை விசுவாசி புரண்டு 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 சந்தோஷமாக அந்த சொர்க்கத்தை அனுபவிப்பதை நான் பார்த்தேன். அவருக்கு அந்த அந்தஸ்து ஏன் கிடைத்தது தெரியுமா? வீதியில் நடக்கும் பொழுது மக்களுக்கு இடையூறு தருகிற ஒரு மரக்கிளையை வெட்டி சாய்த்தார். ஹதீஸில் வேறொன்று வாசகமே இல்லை. வீதியில் நடக்கும் பொழுது மக்களுக்கு இடையூறு தருகிற ஒரு மரக்கொம்பை பீத்து ஒரு ஓரத்தில் போட்டார். ஒரு நாள் அல்லாஹ் அதை பொருந்திக் கொண்டு அதற்காக வேண்டி சொர்க்கத்தை கொடுத்தான். புரண்டு புரண்டு சொர்க்கத்தில் அவர் அனுபவிக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலிருந்து நமக்குரிய பாடம் என்னவென்றால், எந்த ஒரு சிறிய அமலையும் நாம் விட்டுவிடக் கூடாது. எதில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் உண்டு என்று நமக்கு தெரியாது, எது அல்லாஹ்வுடைய நேசத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்று தெரியாது. ஆகவே தான் சஹாபாக்கள் எந்த ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் போட்டி இருந்தது. தென்னை தோழர்கள் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையிட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வசதி படைத்தவர்களை மதீனாவிலே பார்க்கிறோம், ஜகாத் என்றால் வாரி வாரி கொடுக்கிறார்கள், ஹஜ் என்றால் வாகனத்தோடு சென்று ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், போர் என்றால் அல்லாஹ்வுடைய பாதையில வாரி வாரி கொடுக்கிறார்கள், எங்களுக்கு அந்த நன்மை ஒன்றும் கிடைக்க மாட்டேன் என்கிறதே யா ரசூலல்லாஹ். அவர்களுக்குரிய கவலை, அவர்களுக்குரிய கவலை. சமுதாயத்தில் ஏழை எளியவர்கள் நிறைய பேர்கள் உண்டு. தங்களுடைய ஏழை எளிமையை காரணமாக காண்பித்து யாசகத்தையே தொழிலாக கொண்டவர்கள் எல்லாம் மனித சமுதாயத்திலே உண்டு. ஆனால் சஹாபாக்குடைய கவலை, யா ரசூலல்லாஹ், வசதி படைத்தவர்கள் ஜக்காத்து கொடுக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதை என்று வந்தால் முன்னுக்கு வந்து நிறைய தான தர்மங்களை செய்கிறார்கள், அடிமைகளை விடுதலை செய்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு போகிறார்கள், எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை, திண்ணையிலே படுத்து உறங்குகிறோம், உண்ணக்கூட உணவில்லை, அந்த நன்மை எங்களுக்கு கிடைத்து நாங்களும் சொர்க்கத்தில் அவர்களோடு ஒன்றாக இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 33.
அதுவல்ல நமக்கு பாடம், அந்த சஹாபாக்களுடைய கவலை தான் நமக்கு பாடம். அதைத்தான் அல்லாஹு தாலா 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லும்போது சொல்கிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டான். இந்த வாழ்த்து வேற யாருக்காவது கிடைக்குமா? இந்த வாழ்த்து வேறு யாருக்காவது கிடைக்குமா? முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் உத்தம சஹாபாக்களை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ் சொல்கிறான், வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள். முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். இப்படிப்பட்ட நல் வாழ்த்துக்குரியவர்கள் அவர்கள். 9வது அத்தியாயம் 117வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லகத் தாபல்லாஹு அலன் நபிய்யி வல் முஹாஜிரீன வல் அன்சார். நபியோடு ஒத்துழைத்த அந்த முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் அல்லாஹு தஆலா மன்னித்தான், உயர் பதவிகளை வழங்கினான், அவர்களை செல்வச் செழிப்போடு இம்மையிலும் மறுமையிலும் வாழ வைப்பான் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்கிறான். தோழர்களே, ஆக இன்றைய தினத்தில் நமக்குரிய ஒரு பாடம், தொடர்ந்து நாம் சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்க போகிறோம். சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமிய வரலாறுகளை எழுதுகிற யாரும் கண் கலங்காமல் எழுதி முடித்த சரித்திரம் கிடையாது. என்ன காரணமாம்? அவர் உருவாக்கிய ஒரு சமுதாயம், அவர் வா என்றால் ஏன் எதற்கு என்று கூட கேட்காமல் வந்த ஒரு சமுதாயம். புறப்படுங்கள் என்று சொன்னால் எங்கே எப்பொழுது என்று கூட கேட்க மாட்டார்கள். குதி என்று சொன்னால், ஒரு காரியத்தை செய்து முடி என்றால் எதையும் அவர்கள் தயங்க மாட்டார்கள். ஒரு சம்பவத்தை இறுதியாக சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமாபுரி சக்கரவர்த்தி போன்ற ரோமாபுரி மன்னவர்கள் எல்லாம் பெயரை கேட்டாலே எல்லோரும் நடுநடுங்கி நிற்கிற அந்த காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தபால் எழுதுவார்கள். ரோமாபுரி மன்னர், பாரசீக மன்னர் கிஸ்ராவுக்கும் கைசருக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய கடிதம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், ஈமான் கொள், என்னை தூதராக ஒப்புக்கொள், ஒப்புக்கொண்டால் உனக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி, இல்லாவிட்டால் உன்னுடைய ராஜ்யத்தின் கீழ் இருக்கிற அனைத்து மக்களுடைய பாவத்தையும் நீ சுமந்தாக வேண்டும், எச்சரிக்கையோடு ஒரு தபால் எழுதப்படும். சல்மான் ஃபாரிஸ் போன்ற நபித்தோழர்களுடைய ஆலோசனைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற முத்திரை மோதிரம் ஒன்றை செய்து அந்த மோதிரத்தை முத்திரையாக வைத்து ஒரு சஹாபியை அழைப்பார். இதை கொண்டு போய் கிஸ்ராவுடைய கையில் நேரடியாக கொடுக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பல நாள் பயணம், இருக்கிற உணவை எடுத்துக்கொண்டு, நீரை எடுத்துக்கொண்டு, உயிரை கையிலே பிடித்துக்கொண்டு கிஸ்ராவுடைய மன்னருக்கு நேரிட்டு கொடுக்க வேண்டும், யாரிடத்திலும் கொடுக்க கூடாது என்றால் இது நடக்கிற காரியமா? இது நடக்கிற காரியமா? இது மெய்காப்பாளனுடைய வாசலிலே போய் நின்று கொண்டு மெய்காப்பாளன் கேட்பானாம், யாரை பார்க்க வந்தார்? மன்னரை பார்க்க வந்தார். என்ன செய்தி? ஒரு தூது செய்தி உண்டு, எங்களிடத்திலே கொடு, நாங்கள் கொடுக்கிறோம். அல்ல, எங்களுடைய ரசூல் நேரிட்டு கொடுக்க சொன்னார். படித்த மன்னர்கள் கிழித்து போட்ட சரித்திரம் உண்டு, படித்த மன்னர்கள் கேள்வி கேட்ட சரித்திரம் உண்டு, படித்த மன்னர்கள் விளக்கம் கேட்ட சரித்திரம் உண்டு. அந்த அளவுக்கு துணிவைப்பட்ட சஹாபாக்கள் அந்த சஹாபாக்கள். ஆகவே தான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் நான் மன்னித்து விட்டேன், அவர்களுக்கு நிகராக யாரும் ஆக முடியாது. அப்படிப்பட்ட அந்த உத்தம சஹாபாக்களை குறித்து அல்லாஹு தாலா நமக்கு ஒரு துவாவை கற்றுத் தருகிறான். அதுதான் எப்பொழுதும் நாம் நம்முடைய வாழ்விலே ஓத வேண்டிய துவா. சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும் போதோ, சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை தெரியும் போதோ, அவர்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு துவாவை அல்லாஹு தஆலா கற்றுத் தருகிறான். 59வது அத்தியாயத்தின் 10வது வசனம் குறித்து வைத்து குடும்பம் குடும்பமாக ஓத வேண்டிய வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இஃபிர் லனா வலிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா இல்லா அல்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். எங்கள் இறைவா, எங்களுக்கு முன்னால் நம்பிக்கை கொண்டு முந்தி இந்த உலகத்திலே இருந்து மரணித்து போனார்களே, அவர்களை குறித்து எங்களுடைய உள்ளத்தில் என்றைக்கும் வெறுப்புணர்வை நீ ஏற்படுத்தி விடாதே. என்ன அற்புதமான துவாவை அல்லாஹு தஆலா கற்றுத் தருகிறான். ஈமானால், இறை நம்பிக்கையால், எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டு இறை நம்பிக்கையோடு இந்த உலகத்தை விட்டும் பிரிந்த அவர்களை குறித்து வெறுப்புணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தாதே யா அல்லாஹ்.
நம்பிக்கை கொண்டவர்களை பற்றியும் எங்களுக்கு முன்னால் மரணித்து போன இறை விசுவாசிகளை பற்றியும் எங்களுடைய உள்ளத்தில் என்றைக்குமே ஒரு வெறுப்புணர்வை நீ ஏற்படுத்தாதையா அல்லாஹ். நீதான் இரக்கமுடையவன், கிருபையாளன் என்கிற ஒரு பிரார்த்தனை அல்லாஹு தாலா 59வது அத்தியாயத்தின் 10வது வசனத்திலே கற்றுத்தருகிறான். இப்படித்தான் சஹாபாக்களை குறித்துள்ள ஒரு கண்ணோட்டம் இறை விசுவாசிகளுக்கு இருந்தாக வேண்டும். சஹாபாக்களை குறைத்து மதிப்பிடவோ, சஹாபாக்களை வெறுக்கிற பாணியில் பேசவோ, சஹாபாக்களை வெறுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரவோ, சஹாபாக்களை காட்டிலும் நான் தான் கல்வி அறிவால் மேலானவன் என்கிற எண்ணம் வரவோ செய்தால் எச்சரிக்கை என்ன? அது முனாஃபிக்குகளுடைய பண்பு. அல்லாஹ்வினுடைய வெறுப்பை சம்பாதிக்கின்ற குணாதிசயங்கள், அல்லாஹ்வினுடைய நேசத்திற்குரிய பண்பு. சஹாபாக்களுடைய பெயரை கேட்டால் துஆ செய்ய வேண்டும். சஹாபாக்கள் என்றாலே நேசிக்க வேண்டும். காரணம், அவர்கள் உங்களைப் போல என்னைப் போல, ஏன் ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிக் என்கிற இமாம்களைப் போல தியாகம் செய்தவர்கள் அல்ல அவர்கள். அவருடைய தியாகத்திற்கு ஈடு இணையே ஆகாது. யார் அந்த அடிமை? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னுடைய தலைவர் என்று பாராட்டி சீராட்டி சொன்ன அடிமை. மக்கத்து பெருவீதியில் பார்க்கிற பொழுதெல்லாம் அந்த அடிமை எல்லோரும் அடிப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உபய் இப்னு ஆமீர் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர், இன்னும் ஒரு சில நபித்தோழர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த மக்காவில் எப்பொழுது பார்த்தாலும் அவர்களை அடிப்பார்கள். ஏன், எதற்கு என்று கேட்க கூட நாதி இருக்காது என்று சொன்ன ஒரு நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாறிலே இருந்து இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நம்முடைய பயான் தொடங்க உள்ளது தோழர்களே. அந்த தோழருடைய வாழ்க்கை வரலாறு நம்முடைய குடும்பங்களிலே பிரதிபலிக்க வேண்டும். அந்த தோழருடைய பெயரை நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்து வாயார மனவார நாம் வாழ்த்த வேண்டும் சக தோழர்களே. அப்படிப்பட்ட உத்தம தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறு நாளைய தினத்திலே இருந்து இன்ஷா